பரம சீக்கிரம் போய் கிளம்பிட்டு வா, நைட்டோட நிக்கிற பாரு. பரம கேக்குது பொங்கல் அன்னைக்கு வீட்டுல என்ன செஞ்சிருக்காங்க, பொங்கல் அன்னைக்கு என்ன பிரியாணியா செய்வாங்க. எங்க அம்மா வந்து பொங்கலுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு ஃபுல் ரெடி. என்னம்மா ரெடியா? இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். சாமிட்டு நல்லா வேண்டிக்கோ, அடுத்து உனக்கு தான் கல்யாணம். இன்னைக்கு பொங்கல், அதுமா எனக்கு வந்து பொங்கல் சாப்பிட்டு தொண்டையெல்லாம் சிக்கி ஒரு மாதிரி ஆயிடுச்சு உடல்நிலை. அலடியன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி பண்ணுறோம், பொங்கல் vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நாங்கள் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணோம், எங்கெல்லாம் சுற்றுறோம், என்ன பண்ணுறோம், இதெல்லாம் இந்த vlogல இருக்க போது. ஸோ அங்கே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே பாருங்கள், வரது என் பீரோவை திறக்கிறது, எதையாவது ப்ராடக்ட் எடுத்து இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டு ட்ரை பண்ணுறது. இதில் வந்து வந்துடுவான், மண்டைக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கொடு, மூஞ்சுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கொடு அப்படின்ட்டு. இப்போ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்க? இது ரைஸ் வாட்டர் ஆட் சொல்லுது. இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் பரமிகிட்ட கேட்டேன், தரவே மாட்டேன்ருச்சு. அப்புறம் போடி நானே எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் அடித்தா நல்லா கூலிங்காக இருக்குது, மண்டையெல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு. பரமோட ஃபேஸ் வாஷ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிட்டு அடுத்து பரமோட இதை அடிச்சுட்டு பரமிட்டு ஏதாச்சும் ஐஸ் இல்லைங்கிற குறைய நீ தீர்த்து வச்சிருவல. பொங்கலுக்கு எல்லாரும் கீழே விறுவிறுப்பா சாமி கும்பிட்டு இருக்காங்க, இங்க நீ இப்பதான் ரைஸ் வாட்டர் அடிச்சுக்கிட்டு இதை மூஞ்ச தொடச்சுக்கிட்டு. அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம இதை பார்த்துக்கிட்டா பண்ணும். பொங்கல்ன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்ல. நம்ம என்னத்த பொங்கல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. போதும்டா, இதுலயே குளிச்சிருவ போல இருக்கு, போய் அங்க தண்ணி ஊத்தியும் குளிடா. இது ஆக்சுவலா ஸ்கேல்பை பிரிச்சுட்டு லைட்டா ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு மசாஜ் பண்ணிட்டு போலாம். ஒத்துக்குச்சா? இதுக்குதான் அடுத்தவன் பொருளை அளவா யூஸ் பண்ணணுங்கிறது. நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிளட் ஏற்றுற டைம் வந்து இன்னும் வரல, இன்னும் 2 days இருக்குது. ஆனால் வந்து நான் இப்போ தான் முந்தா நாள் தான் வந்து நான் ஹெச்பி செக்அப் பார்த்தேன். ஹெச்பி செக்அப் பார்த்தீங்கன்னா 4 நாளுக்கு முன்னாடியே வந்து 7.8 வந்துருச்சு. அதனால் சரி பிளட்டு போட்டுடலாம் சீக்கிரமே அப்படின்னு பார்த்தா 25 days தான் ஆச்சு. சரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட்டம்போக்கில் தள்ளி போட்டேன். அது மூச்சை வாங்குது, மூஞ்ச வீங்குது. ஸோ முதல் வேலையாக நாளைக்கு போய் பிளட்டை போட்டால் தான் அடுத்து ஒரு மாதத்துக்கு ஓட முடியும். ட்ரெண்ட்ஸில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க, அந்த ஆஃபரில் ஒரு ட்ரெஸ் எடுத்தேன். இதை வந்து இதுதான் வேர் பண்ணலான்னு இருக்கேன். இதை பார்க்கையில என்னமோ ஒரு லூஸ் மாதிரி இருக்கும், இது பார்க்கையில இப்படி இருக்கு, வேர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நான் கிளம்பிட்டு வந்துடுறேன். 1 மணி நேரமா கிளம்புது. இந்த இவனையும் பாரு, பொம்பளைக்கு ஈக்குவலா இவனும் மேட்சிங் கொடுத்துட்டு இருக்கான். எல்லாருக்குமே வந்து இந்த பொங்கலோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஷாருக்கோட அவுட்ஃபிட் தான். அதை பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து ஒரு பொங்கல் வைப் வந்துருச்சு. எல்லாரும் இங்க பாருங்க, எல்லாரும் பர்ஃப்யூம் மேல அடிச்சு பார்த்திருப்பீங்க, உள்ள நோக்கி தொப்புள்ள அடிச்சு பார்த்திருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஒரு மியூசிக் போடு ரோஷன். பூமர், அசல் பூமர் ஆயிட்டான். என்னடா இவ்வளவு கியூட்டா இருக்க? ஆக்சுவலி நான் பேசிக்கலி பிறந்ததுல இருந்தே கியூட் தான். அந்த லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அது தேவை. இவன் பாருங்க குடிகாரனோ கூட பரவாயில்லையா இருப்பான். எனக்கே எடுத்து கொடுத்துச்சு. நான் பச்சை கலர்ல ஒன்று வச்சிருக்கேன். இங்க பாரு, ட்ரெஸ்ஸா பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, ஆனா ஏன் இப்படி நீங்க வேர் பண்ணி பார்க்கும்போது இப்படி கேன லூஸ் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஷாருக்கு நேரா என் ரூமுக்கு வந்தான், பீரோவை திறந்தான், என்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்க மண்டைக்குன்னு சொல்லி வாங்கி ரைஸ் வாட்டர் போட்டு அந்த ரைஸ் வாட்டர் எடுத்து காட்டேன். அந்த பாதியில 2 வாரத்துல எக்ஸ்பைரி ஆயிரும். 2 வாரம் இல்ல, இன்னும் 1 வருஷம் இருக்குது. இல்ல அவ்வளவு பண்ணி அவனோட மண்டைய பத்தியா முள்ள மன்றி மண்டை. சீக்கிரம் போய் கிளம்பிட்டு வா, நைட்டியோட நிக்கிற பாரு. இதாடா என்னோட பொங்கல் அவுட்ஃபிட். எப்படி இந்த நைட்டியை போட்டு கான்ஃபிடென்ட்டா வெளில வருவ? இவன் வந்து ஒண்ணு கேட்டான், எப்படி இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு கான்ஃபிடென்ட்டா வெளில வர அப்படின்னு கேட்டான். உன்கிட்ட இருந்தது அதை கான்ஃபிடென்ட்டா கத்துக்கிட்டாச்சு. பொங்கல்னா எல்லாரும் வேட்டி சட்டை போடுறதுதான் நார்மல். இதுல அரை கையா இருந்தா முழு கையா, வேட்டி சட்டையா அவ்வளவுதான் பேச்சு. இல்ல ஆமா, இங்க வந்து பூமரு, அங்க குடிகாரன், இங்க வந்து ஆன்ட்டி. நாங்க வரதுக்கு முன்னாடியே பொங்கல்லாம் படைச்சு சாமியெல்லாம் கும்பிட்டாங்க. ஆக்சுவலா 10 பொங்கல் படைச்சு எங்களை வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க 1 மணி நேரம். ஆனா நாங்க 3 பேரா இருக்கிறதுனால டேய் ஒருத்தவனை விட்டு ஒருத்தன் போக கூடாதுடா, 3 பேரா ரெடி ஆகி, இப்போ ஒரு ஆள் மட்டும் ரெடி ஆகிட்டு இருந்தா லேட் ஆயிடும் இல்லையா? ஐ மீன் திட்டிக்கிட்டு இருப்பாங்க, இந்த பரமால தான் லேட்டு, இந்த ரோஷனால தான் லேட்டுன்னு. ஆனால் 3 பேரா ஒன்னா என்ட்ரி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா இந்த ரோஷன் வந்து அவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஆள் இல்லை, திடுக்குன்னு வந்துட்டு அவன் நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தது, என்னால் லேட் இல்லைம்மான்ற மாதிரி ப்ரூஃப் பண்ணிக்கிட்டான். ஸோ சாமி வந்து இன்னைக்கு நல்லா மனநிறைவாக கும்பிட்டு பொங்கல் சாப்பிட்டு அப்புறம் நம்ம வந்து வெளியே கிளம்புற வேலை இருக்குது, கோயிலுக்கு போகிற வேலை, அதில் நம்ம பார்ப்போம். பரம கேட்குது பொங்கல் அன்னைக்கு வீட்டில் என்ன செஞ்சுருக்காங்க, பொங்கல் அன்னைக்கு என்ன பிரியாணியா செய்வாங்க, வழக்கம் போல் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அப்புறமேட்டு எல்லா காய்கறியும் போட்ட ஒரு குழம்பு, அவ்வளோதான்.
இன்னைக்குன்னு பார்த்தா புரோட்டா பிரியாணி அது இதுன்னு திங்கணும்னு ஆசையா இருக்கும். எனக்கு இந்த வெண்பொங்கலும் இந்த புளிக்குழம்பு காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வீட்டில் கூட்டு செய்வாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதில் வந்து இந்த வாழைக்காய் மொச்சக்காய் இதெல்லாம் போட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது இவன் பொங்கலே வந்து சாம்பார் சோறு மாதிரி தின்னுட்டு இருக்கிறான். இதுல வந்து எது சக்கரை பொங்கல், எது வெண்பொங்கல், எது குழம்பு, எது கலந்தடிக்கான், எந்த வித்தியாசமும் தெரியாது. கேட்டா இதுக்கு ஒரு தியரி சொல்லுவான், வயிற்றுக்குள்ள எல்லாம் ஒன்னா தானே போகுது, இங்க வெளியே ஒட்டாருதா என்ன அப்படிங்கிற மாதிரி தியரி சொல்லுவான். வரும்போது ஒன்னாதானே ரோஷட் சாப்பிட்றது மட்டும் யாராவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு உங்களுக்கு சாப்பிட்ற இன்ட்ரெஸ்டே போயிடும். ஏதோ ஒரு குழப்பு அது ஒரு குழப்புன்னு கோழி கொத்துற மாதிரி கொத்தி இவன் பேரை நாங்கள் கோழி கொத்துன்னு தான் வச்சிருக்கிறோம். ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து நாங்கள் எல்லாரும் இப்படி ஒன்றா ரெடி ஆகிட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. தீபாவளி வந்து எங்களை வச்சு செஞ்சிருச்சு. பொங்கல் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, என்னடா பொங்கல் என்னடா திங்கல்னு இருந்துச்சு. பட் இட்ஸ் கோயிங் குட். ஏண்டா பொங்கல் அதுமா கிசுக்கு கிசுக்குன்னு பாட்டை போட்டுக்கிட்டு என்னடா பொங்கல் அதுமா பொங்கலோ போகணும்டா போவாங்க. 2 hours later. வணக்கம், இனிய பொங்கல் திரு நல்வாழ்த்துக்கள். ஏயா நீ இவ்வளோ மேக்கப் போடுறேன்னா சொல்ல மாட்டியா? நானும் போட்டு வந்திருப்பேன்ப்பா, நான் சிம்பிளா வந்திருக்கேன். இதுவே சிம்பிளா. ஸோ எங்கள் அம்மா வந்து பொங்கலுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு ஃபுல் ரெடி. என்ன ஐசி இன்னைக்கு தான் பார்க்க பொம்பளை கெட்டப்பில் போட்டுருக்கேன். ஆமா, எவ்வளோ நாள்னா நானும் ஆம்பளையாவே நடிக்குது, நானும் பொம்பளை தான். எங்கள் வீட்டு தலைவனா ரோஷன் தான் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரான். அம்மா வந்து குலதெய்வத்துக்கு வந்து புடவை, அதுக்கப்புறம் மாலை, தேங்காய் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக பொங்கல் எல்லாமே வச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் சாமி கும்பிட்றது மட்டும் தான் வேலை, எல்லாத்தையும் பண்ணது அவங்க. ஆனால் கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் கொடுத்து பேர் வாங்குறது இவன், அது கூட இருக்கிறது இவன். சாமிகிட்ட நல்லா வேண்டிக்கோ, அடுத்து உனக்கு தான் கல்யாணம், நல்ல பொண்ணா வரணும் அப்படின்ற மாதிரி. நீயும் நல்ல மாப்பிள்ளையா இருக்கணும், ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கணும். ஆக மட்டும் பரமன் ஒரு ஆள் இருக்கதே மறந்துட்டீங்க. ஸோ அவ்வளோதான். ஐஷு வந்து கிளம்புது, அவங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்புது. ரொம்ப சீனை போடாது, நாளைக்கு வந்துடும். மாமா ஐ சொல்லுங்க. ஐஷோட மாமனார் இவர். மாமா எவ்வளோ பெருமையா இருக்கு ஐஷு வந்து உங்களுக்கு மருமகளா இருக்குது. ரொம்ப பெருமை. நீ வந்து அதோட பெருமை வேற எதுவுமே இடம் சொல்றது. பாத்தீங்களா, இதுக்குதான் மாமா வேணுங்கிறது. பெரியவில்லாத உன்னை கொண்டுட்டு போறேன் கூட்டு பிறவிலே கூட்டு போங்க மாமா. டேய் குர்ரா. ஸோ பொங்கல் பரிசு 500 ரூபா கொடுத்துருக்காங்க. ரேஷன்ல கூட 1000 ரூபா கொடுக்குறாங்க. சரி போ தாடா அப்படியே நம்மட்டா. நீ ஏன்டா எந்த வாங்க எல்லாமே சேர்த்து ஸ்பான்சர் பண்ணுவான், அதுதான். ஆக்சுவலாக இந்த பொம்பளை வேஷத்தை கஷ்டப்பட்டு போட்டேன். கெட் ரெடி வித் மீலாம் எடுக்கணும்னு நினச்சேன். பட் எப்போவுமே இந்த ஃபெஸ்டிவல் டைமில் என்னென்னா லேட்டாக எழுந்திரிச்சிருவோம் நாங்கள். அண்ட் வந்து கீழே கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, வாங்க சாமி கும்பலாம் சாமி கும்பலான்னு. அதனால் வந்து என்னால் கெட் ரெடி வித் மீலாம் எடுக்க முடியல. பட் கண்டிப்பாக நான் ஒரு நாள் வந்து, ஏன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து ப்ரைமர், ஃபவுண்டேஷன், கன்சீலர்னு எல்லாமே ஹோல் மேக்கப் போட்டிருக்கேன். பட் கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஹோல் மேக்கப் போடும்போது ஒரு கெட் ரெடி வித் மீ ஒரு நாள் நான் போடுறேன். இப்போ மேக்கப்லாம் கலைஞ்சு கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. பட் காலையில் நல்லா இருந்துச்சு. என்னடா பண்ணுறீங்க? ஸோ நாங்கள் ஈவினிங் ஷோக்கு வந்து படம் புக் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து பொங்கல், அதுமா எங்களுக்கு பொங்கல் சாப்பிட்டு தொண்டை பொங்கல் அதுமா எங்களுக்கு வந்து பொங்கல் சாப்பிட்டு தொண்டையெல்லாம் சிக்கி ஒரு மாதிரி ஆயிடுச்சு உடல்நிலை. அதனால வந்து ஈவினிங் ஷோக்கு நாங்கள் வந்து மூவி புக் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே அப்படி சில் பண்ணிவிட்டு ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னோடய ஒர்க் எல்லாத்தையும் நான் அப்படியே தூக்கி போட்டு இப்போ வந்து ஷெரீஃப் பாய் பிரியாணியில் வந்து நாங்கள் பிரியாணி சாப்பிட்டு வந்திருக்கோம். பொங்கல் அதுமா பிரியாணி சாப்பிட்ற அந்த சொர்க்கமே. இன்னைக்கு பொங்கல்னதே உனக்கு ரியலைஸ் ஆகுதா? ஏதோ ஒரு பெட்டரா இருக்க மாதிரி தானே இருக்கு. அதே தான் நான் நினைச்சேன். பொங்கல் வந்துமா, ஏன்னா நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல பாரு. இன்னைக்கு பொங்கல் வா அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா தான் நமக்கு இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு விஷயம் நம்ம பண்ணோன்னா அது வந்து மொக்கையாக இருந்தாலுமே நமக்கு நல்லா இருக்குது. பொங்கல் தீபாவளி அதுமா தீபாவளிடா, நாளைக்கு தீபாவளிடா, ஒரு வாரம் கழிச்சு தீபாவளிடான்னு இதுலேயே அப்படியே போயிடுச்சு. இந்த ஓல்ட் கடையிலே நாங்கள் தான் ஃபுல்லாக இருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா வந்து நானும் பரமா இந்த ட்ரெடிஷனை விட்டு மாறலை. ஆனால் ஷாருக்கு மட்டும் பேண்ட்டு சட்டைக்கு மாறிட்டேன். இது எதுக்கு பொங்கல், இது எதுக்கு வெளில வருதுன்னே சத்தியமாக தெரியல. அது காலேருந்து ஷாருக்கு ஒரே டார்ச்சராக இருக்குது. அவன் வேட்டி சட்டை போட்டதுனால கேர்ள்ஸாக வந்து அவனை சைட் அடித்து அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணவும் அவன் வந்து இப்போ பேண்ட் சட்டைக்கு மாறிட்டான். டிக்கெட் எடுத்துட்டியா? ஸோ நாங்கள் வந்து எல்ஏ சினிமாஸ்க்கு வந்திருக்கோம்.
என்ன படத்துக்குன்னா காதலிக்க நேரமில்லை, நோ டைம் ஃபார் லவ். ஐஃபோன் வாங்கினதும் வாங்கினா இதோட எத்தனை தடவை சதற விட்றான், தெரிச்சிருச்சா? அதோட பிரச்சனை இல்லை. ஏன்னா அது ஓங்காசு இல்லை. ஓல் தேட்டரே எங்களுக்கு தான். ஷாருக்கு நம்ம தேட்டரை ஃபுல்லாக புக் பண்ணியாச்சு, வாங்கிட்டோம் பொங்கலுக்கு. அதுமா பொங்கல் செலிப்ரேஷன். இப்போ தேட்டர் ஓனர் வர இப்போ தேட்டர் ஓனர் வந்தோடனே ஓடிடுவாங்க பாரு, துண்ட காணும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் இன்னொரு ஸ்க்ரீனு, இது புதுசாக கட்டின ஸ்க்ரீனு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே எந்த படமும் போடுறதே கிடையாது. கேமரா இருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் தெரியட்டும், நம்ம என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் அவ்வளோதானே. என்ன திருட்டு வேலையாக பார்த்துட்டு இருக்கோம்? இல்லை இவனை மாதிரி கேவலமாக பிளாட்பாரத்தில் படுக்கிற மாதிரி படுத்துக்கிட்டா இருக்கும். Many hours later. ஸோ படத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் வீட்டுக்கு வந்து தோசை ஊற்றி கார சட்னி வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன்னா வந்து இன்னைக்கு மத்தியானம் வெளில சாப்பிட்டோம், ஹெவியாக இருக்கும், திருப்பி வெளில சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறனால. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும்னு எடுத்திருந்தாங்க. ஆனால் வந்து செகண்ட் ஹாஃபில் என்னால் தூக்கம் தள்ளி தாங்க முடியல. எதுக்குள்ளேயோ கதைக்குள்ளே போயிட்டு எதுக்குள்ளே வந்தாச்சு. நல்லா நான் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் தூங்கினவன், எண்டிங்கில் தான் நான் வந்து என்னடா ஆச்சு, என்ன கதை ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு ஏதோ ஒரு சீனுக்கு தூங்கி எந்திரிச்ச மாதிரி நான் எந்திரிச்சேன். ஆனால் ஹோல் கதையே முடிஞ்சிருச்சு. 1 hour நல்லா சூப்பராக தூங்கிட்டேன். எந்திரிச்சு வரையில் அப்படியே தலை சுற்றுது. இந்த சரக்கு போதை இதெல்லாம் அண்டர் ரேட்டடு. இதுதான் பயங்கரமான மண்டை வலியாக பயங்கரமான தலை சுத்தலாக இருந்துச்சு. ஸோ வந்து நான் ஷாருக்கிட்ட 3 விரல் ஆப்ஷன் கொடுத்தேன். ஒன்று வந்து வீட்டுக்கு போய் படுத்துங்கிறது, இன்னொன்று வீட்டுக்கு போய் படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு படுத்துங்கிறது, 3வது வந்து வீட்டுக்கு போய் ஒர்க் பண்ணிட்டு தூங்குறதுன்னு. அவன் கரெக்டாக எனக்கு பிடிச்ச ஆப்ஷன் வந்து வீட்டுக்கு போய் படம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தூங்குறதை செலக்ட் பண்ணால், நான் வேறு எந்த விரலை தொட்டாலும் அந்த ஆப்ஷனை மாற்றிருப்பேன். அது வேறு விஷயம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு நாளைக்கு வந்து தலைக்கு மேலே வேலை இருக்குது. பிளட் ஏற்றுற வேலை, ஹாஸ்பிட்டல் போகணும், அதை தவிர ஒரு ஷூட் இருக்குது, எடிட்டிங் வேறு எல்லாமே இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து என்ஜாய்மெண்ட்டுக்குன்னு அலோகேட் பண்ணவும் எனக்கு வந்து ஒர்க் பண்ணுற மூடே இல்லை. அதனால் சூப்பராக வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் பார்த்து வச்சுருக்கோம். ஸோ அதை போட்டு பார்த்துட்டு எங்கள் ஹோம் தேட்டருக்கு வந்துட்டோம். ஸோ இதில் வந்து பயங்கரமாக படத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே திருப்தியாக போய் இன்னைக்கு அலற விட்டு அலற விட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே திருப்தியாக போய் இன்னைக்கு படுத்து தூங்க போகிறோம். தின்ன 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 தின்ன. ஸோ இந்த பொங்கல் வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா போச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணதோட. ஸோ உங்களுக்கும் நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே பிலேட்டட் பொங்கல் விஷஸ். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு பாய்.